அனைவருக்கும் காரணம் தந்தை மகன் தூயாமையார் பெயராலே உங்கள் அனைவரோடும் இருப்பதாம். சகோதர சகோதரிகள் இந்த நாள் குடும்பத்தாருடைய வேண்டுதலாக கொடுக்கப்படுகிறது. இறைவன் தம்பது குடும்பத்தின் வேண்டுதலை நிறைவாக நிறைய ஆசீர்வாதத்தை உங்கள் எதிர்பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கிற அனைத்தையும் நிறைவான வகையில் வழங்கியுள்ள இவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த பலியானது நமத்திலே வாழ்ந்து இறந்து போன டெல்மா என்பவருடைய 2ஆம் ஆண்டு நிறைவாகும். இறந்து போன ஆன்மாக்களால் சகாயராஜ், தாமஸ், ராஜப்பா, ராணி, விஜயன், P.A. மோகன், பீட்டர் தேவசகாய், நடராஜ், வின்சன் ஆகியோருடைய நினைவாகவும் மரியாயின் சேனையில் இறந்து போன ஆன்மாக்களுக்காகவும் மாசெல்லா குழந்தைகளுடைய ஆன்மாக்களுக்காகவும் இந்த பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இறைவன் இறந்து போன இவ்வான்மாக்கள் மீது இறக்கம் கொண்டு நீடிய இறக்கத்தையும் நிலையான பேரின்ப வாழ்வையும் வழங்கியுள்ள இத்திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். தூய மறைநிகழ்வை தகுதியான முறையில் நாம் ஒப்பு கொடுக்க நமது குற்றம் குறை பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் அந்த இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றோடுமா இறைவா, எங்களுக்காக திருமகன் சிலுவை சுமை ஏற்றுக்கொள்ள திருவிழம் கொண்டீரே. அதனால் உம்மடியார்களாகி நாங்கள் உயிர்ப்பினரை அடைய செய்வீராக. எங்களால் நகராக வழியாக உண்மை மன்றாடுகிறோம். நிந்தனை செய்வோருக்கும் காரி புகழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இறைவாக்கினர் எசையா நூலின் வாசகம் அதிகாரம் 50 இறைவார்த்தைகள் 4 முதல் 9 முடிய.
இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறைவார்த்தைகள் 4 முதல் 9 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் காத்தோலின் ஆவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நான் செவிப்படுத்த செய்கிறார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளம்பிடவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடிப்போருக்கு என் தாடையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராக என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாரை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரெதிரே இருப்போம். என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மனிதரை திருப்பாடல் 69. கடவுளே, உமது பேரன்பின் நெருக்கினால் எனக்கு பதினொழி காலம். ஏனெனில் உன் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்டுக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதன் ஆனேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலான் ஆனேன். உமது இல்லத்தின் மீது எனக்கு உண்டான ஆர்வம் என்னை எரித்துவிட்டது. உம்மை படித்து பேசுபவர்களின் பழி சொற்கள் என் மீது விழுந்தன. பல்லவி. பழிச்சொல் என் இதயத்தை இழந்து விட்டது. நான் மிகவும் வருந்துகின்றேன். ஆறுதல் அடிப்பவருக்காக காத்திருந்தேன், யாரும் வரவில்லை. தேடுவதற்காக தேடுகின்றேன், யாரையும் காணவில்லை. அவர்களின் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள். என் காலத்திற்கு காடியை கொடுத்தார்கள். அல்லவே கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாற்றிப்படுத்துவேன். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பது இல்லை. அல்லவே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை திருவார்த்தைகள் 14 முதல் 25 படி. 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவே, உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டார். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவருக்கு கொடுத்தார். அது முதல் அவர் அவரை காட்டிக் கொடுப்பது
வருவதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தார். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அழைத்து வந்து, நீர் பாஸ்கா விருந்துக்கு நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு படித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரை, அது நானோ என ஒவ்வொருவரும் அவர்கள் கேட்கத் தொடங்கினார். அதற்கு அவர், என்னுடைய பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூல் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு, அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசு, ரபி, நானோ என அவரிடம் கேட்ட. இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கும். இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் இந்த உலகின் மீது கொண்டுள்ள பேரன்பின்படியா தன் ஒரே மகனையே இந்த உலகத்திற்கு கைவிழித்தார். அந்த ஒரே மகன் பிறந்து வாழ்ந்து தன் மறைப்பணி ஆற்றிய பிறகு பாடுகள் பட வேண்டும். அந்த பாடுகளில் அவருக்கு சிலுவை மரணம் கொடுக்கப்படும் என்பதை இந்த நாளுடைய வாசகங்கள் வழியாக அந்த மரணத்தில் அவர் எப்படிப்பட்ட துன்ப துயரங்களை எல்லாம் மானிட மகன் மேற்கொள்வார் அல்லது ஏற்றுக்கொள்வார் என்பதை இந்த முதல் வாசகம் விளக்குகிறது. எனவே அதனுடைய வெளிநிமித்தமாகத்தான் யூதாஸ் இஸ்காரியோத்து அவர்களோடு இருந்து அவர்களை காட்டிக் கொடுத்தான் என்பதை நாம் இன்று வாசிக்க முடிகிறது. எனவே நமது வாழ்வில் நமக்கென ஒரு திட்டம் இருக்கும். கடவுள் நமக்கென ஒரு இலக்கை வகுத்திருப்பார். எனவே அந்த இலக்கை, அந்த திட்டத்தை நாம் தனிமையாக அல்லது நமது குடும்பமாக நம்மோடு உள்ள உறவுகளோடு இணைந்து நாம் அடைவதுதான் நமது வாழ்வியல் ஆகும். எனவே இந்த வாழ்வியலை நாம் அடைவதற்கு பல்வேறு தடைகள் வரலாம். நாம் ஒரு நல்ல செயல் அல்லது நல்ல காரியம், நல்ல சிந்தனையை செய்வது பல நேரங்களில் பல நபருக்கு அது தவறான செயலாகும், தவறான சிந்தனையாகும், தவறான புரிதலாக இருக்கலாம். ஆனால் நல்லது செய்ய விரும்புகின்றவர்கள் நற்காரியத்தை செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதை இயேசு நமக்கு சொல்லித் தருகிறார். எல்லாவற்றையும் அறிந்த பிறகு கூட இயேசு இதற்கு முன் வருவது இந்த உலகு நலமடைய வேண்டும் என்பதற்காகவே. எனவே நாம் நலமடைவதற்காகவும் நம்மால் இந்த உலகு நலமடைவதற்காகவும் இயேசு தன்னையே அர்ப்பணித்தது போல நாமும் நம்மையே அர்ப்பணித்தவர்களாக இவ்வழியில் தொடர்ந்து வேண்டுவோம். ஆமென். அத்தனை துன்பங்களும் அடிப்படையும் சாதனையும் அர்ப்பண வலையில் அற்பெறவே கருகின்றோ. இது வாழ்வின் காணிக்கையாகும், புது வாழ்வின் நம்பிக்கையாகும். இது வாழ்வின் காணிக்கையாகும், புது வாழ்வின் நம்பிக்கையாகும். தெய்வம் நீர் எம்மை நினைத்து மண்ணில் தந்த வாழ்வில் நிகழும் நிகழ்வை இணைந்து நாங்கள் பதியென தருகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் இணைந்து கொடுக்கின்ற இந்த பலியெல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை கனிவுடன் ஏற்றருளும் உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடலாம். அதன் புனித பயன்களை பெற்றுக்கொள்வோமா.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை என்று பிள்ளை இல்லாமல் இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவர் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்கு உரி செய்ததுமாகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பளிக்கு பாடுபடினார் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றன. உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்க்கும். சிலுவையின் அறிவுள்ளவர்கள் அதிகாரம் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வாழ்ந்து புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் ஒரே குரலால் சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உங்களுடைய ஆவையை பொழுது இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபடுவது குறித்து தம்மை கையெழுத்தும் போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியது. கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கீழ். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண ஊழியருடைய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவு மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். இறைவா, உலகுக்கு பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தோடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஏனே திருநிலைவர் ஆகியவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற சென்றோம். உயிர்த்தெழும் எதிரோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுடன் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும். இதோ இது திருக்குறையை வேண்டுதல் பலியாகும், ஆன்ம இளைப்பாறு பலியாகவும் கொடுக்கின்றவர்களுக்காகவும் இந்த வழியில் பங்கெடுத்து உமது திருவுடத்தின் முன்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இறைமக்களின் கொண்டாட்டங்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு,
புனித திருத்தூதர்கள், தூய யாகப்பர் மற்றும் அன்னை, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழி பொங்கலும் தகுதி பெற்று திருமகன் கிறிஸ்து வழியா உம்மை போழ்ந்தேற்று வரப்பொருள மன்றாடி இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியார் நந்திப்பில் எல்லா புகழும் ஆட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளை நான் கற்பித்து பெற்று இறைவழிப்பினை நாம் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாலும் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு தலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரின் அமைதிக்காக மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதா. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோம். பெரிய வெள்ள பாத்திரம்
எதிர்வாரும் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நேர்ந்து ஒன்றில்லையே, இன்று நீதாம் எல்லையே. எதிர்வாரும் இயேசுவே. விண்ணக தந்தை, உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் கட்டளையிட செய்த இழப்பு சுடரும் உமது ஆட்சியின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் கட்டி எழுப்புவதாக நற்செய்தி விதைகளை நாடு வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் என்னை மாற்றுவதாக. தீமை நாட்கள் வளர்ந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிவு வருண்டு மாநில உலகம் உலகத்தில் புதிய விலகம் புதிய மன்னகம் ஒன்றிய காத்திருத்தலை மாற்றப்பெறுவதாக. யூகி கொண்டாட்டத்தை தங்கள் விலக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எங்கள் போன்று எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரான முயற்சியையும் அமைதியையும் அறிந்தமைக்கப்படுவதாக. என்றென்று பொருளுக்குரிய என் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரைத்தாகுக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இன்று மதியம் 3 மணிக்கு ஆலய தூய்மை பணியாக நடைபெறும். எனவே மக்கள் இணைந்திருந்து இந்த ஆலய தூய்மை பணியை செய்துட்டு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். இன்று மாலை 7 மணிக்கு நாளைய பெரிய வியாழன் மற்றும் பெரிய வெள்ளி வழிபாட்டுக்குரிய பயிற்சி ஆர்வம் நடைபெறும். எனவே அதை வாசிக்கின்ற அனைவரும் அதில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவாய் உள்ள உணர்வுகளை வலுப்படுத்தியருளும். இவ்வாறு வணக்கத்திற்குரிய மறை நிகழ்வுகள் குறித்து காட்டும் உம் திருமகனுடைய இம்மை சாவால் எங்களுக்கு நேர் முடிவில்லா வாழ்வு தந்துள்ளீர் என நம்புவோமா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா. எல்லாம் வல்ல இறைவன் தூயாவியார் உங்கள் அனைவரோடு என்றும் தங்குவதாக. சாட்சிகளாய் வாழ செல்வாழும் வாழ்வின்பதே துவங்கியது. சதா சதாயே மாதா சத்திய தேவதாயே நின் பஞ்சாட வேண்டும் அம்மா. நின் மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாழ மக்கள் ஆயிரம் ஆயிரமா. துன்பத்தில் வாழ மக்கள் ஆயிரம் ஆயிரமா. உம்மையா
सदा सदा ये माता सतीरे देवनाये निर्मकड़ा मंजाड़े अम्मा निर्मकड़ा मंजाड़े अम्मा निरयाने पुष्पिये तुहिरे नतरे ये नारे तुड़े पुगल पोथी वाचिमें उन्नादे तंदे कल तुयामी मेरा आमें